வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தூத்துக்குடி விளாத்திகுளம் பகுதியில் வரலாறு காணாத மழைநீர், வெங்காயம் மிளகாய் சாகுபடி சேதம். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல மணி நேரம் நீடித்த மழையால் மக்கள் பரிதவித்துள்ளனர். பல இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் மக்கள் பரிதவிக்கின்றனர். தெற்கு இலங்கை கடற்கரை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நேற்று முன்தினம் தொடங்கிய மழை நேற்று இரவு வரை நீடித்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வெளியே செல்ல முடியாமல் வீட்டுக்குள் மக்கள் முடங்கினர். நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாயினர். கோவில்பட்டி, கழுகுமலை, கயத்தாறு, விளாத்திகுளம், எட்டயபுரம், எப்போதும் வென்றாலும், ஓட்டாப்பிளாரம், குளத்தூர் பகுதியில் கனமழை பெய்தது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதியான துரைசாமிபுரம், குமரட்டையாபுரம், நூத்தலக்கரை, சின்னையாபுரம், பூதலபுரம் மழை காரணமாக குளங்கள், கிணறுகள் நிரம்பி விவசாய நிலங்களில் இடைவிடாத மழைநீர் தேங்கியதால் 100 ஏக்கருக்கு மேலுள்ள மிளகாய், வெங்காயம், துவரை, சோளம், சூரியகாந்தி, உளுந்து போன்ற நன்றாக விளைந்த பயிர்கள் அழுகி சேதமடைந்தன. இதனால் மக்கள் பரிதவித்து வருகின்றனர். மிக்ஜாம் புயலால் சென்னையில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் போன்ற நலத்திட்டங்களை தரும் நிலையில் தென் மாவட்டங்களில் விவசாய நிலங்கள், வீடுகள் சேதமடைகின்றன. முதலமைச்சர் என்ன செய்வார்? தொடர்ந்து பார்க்கலாம். இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது. இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.